சேலத்திலிருந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரடியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, புள்ளி உரத்தில் நான் இந்த கூட்டத்திலேயே சொன்னேன். இன்னைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் சுமார் இதுவரை 41,000 கோடி சுய உதவி குழுக்களுக்கு கடனாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படின்னு 41,000 கோடி கடன் கொடுத்திருக்குன்னா எந்த அளவுக்கு இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் புரிஞ்சுட்டா சரி. சார், அம்மாவை கடுமையாக விமர்சித்த பாமகவோட கூட்டணி வச்சுட்ட தொடர்பாக விமர்சனம் அதிகம் வருது சார். அதாவது கூட்டணி என்பது மாறி மாறி எல்லா இடத்துலையும் வச்சுட்டு இருக்காங்க. அதிமுக மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கல, திமுக விமர்சனம் பண்ணும்போது அவரோட கூட்டணி வச்சாங்க. ஆக கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. இன்னைக்கு ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அந்தந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், மக்களுக்கு தேவையான திட்டங்களை அளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கு. நீ வேணும்னே குதர்க்கமான கேள்வி கேட்கறீங்க. நல்ல கேள்வி கேளுங்க. நீங்க தான் சொல்லணும், ஊடக நண்பர்கள் தான் சொல்லணும். ஊடக நண்பர்கள் தான், அதாவது தமிழகம் முழுவதும் ஊடக நண்பர்கள் போயிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அம்மாவுடைய அரசு போடுகின்ற திட்டங்கள் சிறப்பாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் மூலம் மக்களுக்கு செல்வாக்கு அம்மாவுடைய அரசுக்கு அதிகரித்திருக்கிறது. அதன் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் கூட்டணி வேட்பாளர்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிக அளவில் வெற்றி பெறும். இன்னும் பல்வேறு கட்சிகள் பேசிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். தேமுதிகவோடும் நாங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். 38 இந்தியா முழுவதும் 534 தொகுதியோடு போட்டியிடும். மிகப்பெரிய கட்சி. இன்னும் அவர் கட்சியை பதிவு செஞ்சாரா இல்லையே தெரியலையே. 8 வழிச்சாலை திட்டத்தை தொடர்ந்து எதிர்ப்பு, விரைவுச்சாலை 8 வழிச்சாலை விரைவுச்சாலை தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து சொல்லி அன்புடைய நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு முடிஞ்ச பிறகு இதை பத்தி கருத்து இல்ல. அன்புடைய நாம தொடர்ந்து இது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குதுப்பா, அதை பற்றி நம்ம விவரமா சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சார். குறிப்பா அவங்க மனைவியே தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி எங்க எதிர்த்தவங்களே இப்ப புறவாசல் வழியா வராங்கன்னு சொல்லி. ஆனா எதுக்குன்னு சொன்னேன், நல்ல கேள்வி கேளப்பா, நிறைய கேள்வி கேட்க. ஊடகம் பேட்டி கொடுக்கும் போது எங்களுக்கு சப்போர்ட்டாக கொடுக்க கேள்வி கேட்க. தமிழகத்தில் பாஜக தலைமையில கூட்டணி, அதிமுக தலைமையில கூட்டணி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்தியா முழுவதுமாக என்டிஏ தலைமையில கூட்டணி. அதிமுக எத்தனை தொகுதியில் போட்டியிட போகுது? கிட்டத்தட்ட தமிழகத்தில் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு கட்சிக்கும் இவ்வளவு தொகுதி என்று ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 தொகுதி, பாரதிய ஜனதாவுக்கு 5 தொகுதி, அதே போல இன்னும் பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் முடிந்த பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எத்தனை தொகுதி என்று தெரிவிக்கப்படும். சார், தேமுதிக பொறுத்தவரை வந்தா மகிழ்ச்சி, வரலன்னா கவலை இல்லைன்னு ஜெயக்குமார் தெரிவிச்சிருக்காரு அமைச்சர். அதெல்லாம் அவருடைய கருத்து எனக்கு தெரியல, நான் கேட்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் எங்களோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அனைத்து கட்சிகளும் எங்களுடைய கூட்டணியில் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதன் மூலமாக ஒரு மெகா கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கும், தமிழ்நாட்டில் வளர்ச்சிப் பணிகள் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கும், புதிய புதிய திட்டங்கள் தமிழகத்தில் வருவதற்கும் மத்தியில் ஒரு வலிமையான ஒரு கூட்டணி மூலமாக அதிக எண்ணிக்கை கொண்ட நாடாளுமன்றம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அதன்படி தான் இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 மிகச் சிறப்பான வெற்றியை பெற்றாங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய 3வது கட்சி நாடாளுமன்றத்தில் அதிமுக என்ற நிலையை அம்மாவில் உருவாக்கினார்கள். அதே போல எங்களுடைய கூட்டணியும் அதிக இடங்களிலே வெற்றி பெறும். கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் எங்கள் கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் வெற்றி பெறுவோம். அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். பிறகு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே காணாமல் போகும்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒவ்வொன்றா தான் சொல்லிட்டு வர்றாரு. எங்க ஆட்சி அமைக்கும் போது கூட தான் சொன்னாரு. நீங்க கூட தான் கிண்டலும் களிமா ஊடகத்தெல்லாம் விளம்பரப்படுத்தினீங்க. விவாதத்தில் கூட சொன்னீங்க 10 நாள் நிற்குமா, 1 மாசம் நிற்குமா, 6 மாசம் நிற்கும். 2 வருஷம் முடிஞ்சு போச்சு, 3ஆம் வருஷம் தொடர்ந்து நடைபெற்று. அடுத்த 2027 அதிமுக ஆட்சி தான். அதே போலதான் நாம் இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த 2014 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 37 இடங்களை வென்றாங்க. தன்னந்தனியா நின்று இப்போ நாங்கள் மெகா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நாம் இதய புரட்சித் தலைவி அம்மா வழியிலே மக்களை சந்தித்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளர்களும் களத்தில் இறங்கி மிகப்பெரிய வெற்றியை மக்கள் எங்களுக்கு தருவார்கள். ஏங்க நேற்று தான் சொன்னோம், நாங்கள் 2 பேரும் தான் எல்லா நிதிலையும் வச்சு கம்ப்ளீட்டாக தொலைக்காட்சி எல்லாம் ஊடகத்தெல்லாம் கூட்டி நாங்கள் உடன்பாடு பத்திரிக்கையை நம்ம கையெழுத்து போட்டுக்கிறோம்.
அதனால உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது உறுதி. அதற்கான உடன்படிக்கை கையொப்பம் இடப்பட்டு விட்டது. அது உண்மை. எந்த ஊடகமும் சரி பத்திரிகைகளும் சரி திரித்து போட வேண்டாம் என்று அன்போடு தொடர்ந்து காணாமல் இருக்காரு. அரசு எல்லா மக்களும் இருக்கிறாங்க. எல்லா மக்களும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா யாரும் பார்க்க முடியாது. அவர் எங்க போனாரு ஏது போனாருன்னு அவள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு தகவல் கொடுத்தால் உரிய முறையிலே அரசு கண்டுபிடித்து அவர்களுக்கு கொடுக்கும். ஆனால் தனிப்பட்ட ஒருவரை இன்றைக்கு அரசு மீது குற்றம் சுமத்துவது தவறு. எல்லாம் ஆட்சியில் இருந்தவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த ஆட்சி மீது களம் கற்பதற்காக இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார்.